கோபி ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. புரோக்கர்கள் அலுவலர்களிடமிருந்து கணக்கில் வராத கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். கோபி ஆர்டிஓ அலுவலகத்தில் மட்டும் ஆண்டிற்கு சுமார் 6000 புதிய வாகனங்கள் பதிவு செய்யவும், வாகன பதிவு புதுப்பித்தல், பெயர் மாறுதல் என பல்வேறு பணிகளுக்காக ஆண்டுதோறும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்கள் இங்கு வருவது வழக்கம். இதனால் கோபி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பரபரப்பாகவே இயங்கி வரும். இந்நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் கோபி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாகவும், புரோக்கர்கள் மூலமாக நாள்தோறும் பல ஆயிரம் ரூபாய் லஞ்சமாக அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தது. அதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் சோதனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மொத்தமாக பணியிட மாறுதல் செய்யப்பட்டனர். அதன் பின்னர் 1.5 ஆண்டுகளாக பெருந்துறை வட்டார போக்குவரத்து அலுவலரும், கோவையிலிருந்து மோட்டார் வாகன ஆய்வாளரும் கூடுதல் பணிக்காக இங்கு நியமிக்கப்பட்டனர். அதனால் மாதத்தில் சுமார் 10 நாட்கள் மட்டுமே அலுவலக வேலை நடைபெறுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அலுவலக புரோக்கர்கள் புதிய வாகனம் பதிவு செய்தல், தகுதிச் சான்று பெறுதல் போன்ற பணிகளுக்கு கூடுதலாக பணம் பெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் சென்றது. அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் ரேகா தலைமையில் லஞ்ச போலீசார் ஆர்டிஓ அலுவலகத்தில் அதிரடியாக புகுந்து கதவுகளை பூட்டிக் கொண்டு சோதனையை தொடங்கினர். அப்போது பல்வேறு பணிகளுக்காக அலுவலகம் வந்திருந்த 15க்கும் மேற்பட்ட புரோக்கர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து புரோக்கர்கள் அலுவலர்களிடம் இருந்த கணக்கில் வராத 1,34,000 ரூபாய் அவர்களது செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். கோபி ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.